வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கு திருக்குறள் பற்றி காண இருக்கின்றோம். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் வாழ்ந்த ஊர் சென்னையில் உள்ள திருவான்மியூர் அருகில் என்று கருதப்படுகின்றது. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்ற முப்பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. அறம், நற்பண்புகள், தர்மம் ஆகிய 380 குறள்களை கொண்டது. பொருள், அரசியல், செல்வம், சமூகம் ஆகிய 700 குறள்களை உட்கொண்டது. இறுதியாக இன்பம், காதல், குடும்பம் உட்பட்ட 250 குறள்களை உட்கொண்டது. ஆக மொத்தம் 133 அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறள்களையும் கொண்டது திருக்குறள். திருக்குறள் என்ற சொல் திரு பிளஸ் குறள், திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. திரு என்ற சொல்லுக்கு அடையாளம் மிக மதிப்புள்ளவற்றை திரு என்று நாம் குறிப்பிடுகிறோம். குறள் என்ற சொல்லுக்கு அடையாளம் 2 வரிகள் கொண்ட பாடல். திருக்குறளின் வேறு பெயர்கள் உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல் என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இனி நாம் தினந்தோறும் ஒவ்வொரு திருக்குறளை நாம் காண்போம். அதில் உள்ள நற்பயன்களை கொன்று இவ்வுலகை வெல்வோம். நன்றி, வணக்கம்.